எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். ஒன்றுமில்லை என்ற பதிலுக்கு பின் 2 விதமான கதைகள் ஓட வாய்ப்புண்டு. ஒன்று அவர்களை அரித்து அழிக்கும் கதை, மற்றொன்று அவர்களை உயர்த்த உருவாகும் கதை. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் ஒரு வேதனையான கதை உண்டு. ஒவ்வொரு வேதனையான கதையும் ஒரு வெற்றிகரமான முடிவை கொண்டுள்ளது. வலியை ஏற்று வெற்றிக்கு தயாராகுங்கள். எல்லாமே நாம் பார்க்கும் கண்ணோட்டம்தான். பிடித்தவர் தவறு செய்தால் பெரிதாக தெரியாது. அதுவே பிடிக்காதவர் சிறிதா ஏதாவது செய்தால் மலை போல குற்றமாக தெரியும். இது யதார்த்தம் என்று விட்டுவிட வேண்டும். எத்தனையோ திறமையாளர்கள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் ஏதோ ஒரு பலவீனத்திற்கு பலி கொடுத்து விட்டு போய்விடுகின்றனர். வாழ்க்கை யதார்த்தம். யதார்த்தம் மட்டுமே வாழ்க்கையை முடித்து வைப்பதில்லை, அதற்கான பக்குவமும் வேண்டும். இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலைக்கு வந்து விட்டாலே வாழ்க்கையை யதார்த்தமாய் கடந்து செல்ல பழகிவிடும் மனம். உலகத்தை பற்றிய யதார்த்தத்தையும் வாழ்க்கையை பற்றிய நிதர்சனத்தையும் உணர்ந்தவன் இன்பத்தில் அதீத மகிழ்ச்சியும் துன்பத்தில் அதீத கவலையும் கொள்ள மாட்டான். மற்றவர்களை பற்றி உணர்ந்து கொள்ள நேரும் போதுதான் நம்மை பற்றியே நாம் உணர தவறியதை உணர்கிறோம். உணர்ந்தாலும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கிவை. ஓய்வெடு, நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். உன் சுயத்தை மறைத்து போட்டுக்கொள்ளப்படும் முகமுடியால் என்றாவது ஒரு நாள் உன் தன்மானம் எரிக்கப்படும். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் ஒரு வேதனையான கதை உண்டு. ஒவ்வொரு வேதனையான கதையும் ஒரு வெற்றிகரமான முடிவை கொண்டுள்ளது. பலியை ஏற்று வெற்றிக்கு தயாராகுங்கள். அசைக்க முடியாத அமைதியில்தான் உண்மையான சக்தியை காண முடியும். அமைதியுடன் கூடிய பொறுமை வெற்றிக்கு நிச்சயமான வழி. கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்று அர்த்தம். பொறுமை ஒரு வகை ஞானம். சில நேரங்களில் விஷயங்கள் அவற்றின் காலகதியில்தான் நடக்கும் எனும் உண்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்பதை நிரூபிப்பது. கடந்த காலத்தை நீ கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உங்களை கைவிட்டுவிடும். நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாய் மன நிம்மதியுடன் வாழுங்கள். எதிர்காலம் நிச்சயம் உங்களை பிரகாசமாய் வரவேற்கும். இளமையெல்லாம் வெறும் கனவுமயம். இதில் மறைந்தது சில காலம். தெளிவு மாறியது, முடிவும் தெரியாது. மயங்குது எதிர்காலம். செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். தோல்வி என்றால் கடவுள் உங்களை கைவிட்டு விட்டார் என்று பொருள் இல்லை. உங்களுக்கு வேறு நல்ல எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து வைத்து இருக்கிறார் என்று பொருள். அஞ்சியும் வாழாதே, கெஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ். சொந்த பந்தங்களையும் சம்பாதித்த பணத்தையும் சரியான இடத்தில் தகுந்த மரியாதையுடன் கையாள வேண்டும். ஏன் என்றால் இரண்டையுமே சம்பாதிப்பது கடினம், இழப்பது நொடியில். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது உன் நிம்மதியே. நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும் பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள். கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம். மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதுபோல் நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படக்கூடாது. மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல் தரங்கெட்ட ஒருவனது கண்ணுக்கு
யாரும் நல்லவராக தெரிவதில்லை. எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் இல்லை, உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் இல்லை. காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக தெரியாது. நம்பு. யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்வில் நம்பு. சிந்தனை செய், கோபப்படாதே. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ. முயற்சி திருவினையாக்கும்.